ஹாய், எல்லாருக்கும் மேன்வி சேனல் மூலயமா வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜப்பான் சிக்கன். என் சன் வந்து அபு வந்து ஜப்பான் சிக்கன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ டுடே வந்து வி ஆர் கோயிங் டு டூ ஜப்பான் சிக்கன். இந்த சிக்கன் தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, சிக்கன் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் போட போகிறோம். 1 அப்புறம் 2. ஸோ இப்போ வந்து மைதா 2 ஸ்பூன். 1 2 போட்டாச்சா? ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட போகிறோம். இது பெப்பரும் 1 ஸ்பூன் போட போகிறோம். ஓகே, சால்ட்டு நம்ம வந்து தேவையான அளவு, நான் வந்து 3/4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போது தண்ணி எடுத்து ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றுறேன். அது மாதிரி இப்போ லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டுட்டு ஓகே. தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றுனீங்கன்னா தண்ணி விட்டுடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா இங்கே பாருங்கள், குழ நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சா? நம்ம தேவையான அளவுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டா போதும். நம்ம பதத்துக்கு ஏற்ற மாதிரி. பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அழகாக ஜூஸியாக பாருங்கள். நல்லா மசாலா இதாக இருக்கா? நல்லா வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இப்படி ஊற வைக்கணும். ஃபஸ்ட்டு உப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்கு, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இப்படி ஊற வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து இது பண்ணணும். இப்போது இதை வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போட்டு பொரிக்கிறதுக்கு மாறாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு உணவு. சொல்லுமா. ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு. இப்போது நம்ம வந்து ஆயிலை வந்து அதில் வந்து ஊற்றிக்க போகிறோம். நான் வந்து 10 minutes இதை ஊற வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதை எடுத்து நான் வந்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ஓகே, லெட்ஸ் see. ஸோ ருசியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ 6 pieces போட்டிருக்கேன். இது ஸ்மெல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் எல்லார் வீட்லேயும், அதாவது என்ன சொல்கிறது, ஜப்பான் சிக்கன்னா ஜப்பான்காரங்க சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் போல். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்ல ப்ரௌனியாக வந்து இது வந்து வெந்துருச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பேலன்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பட்டர் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் பாருங்கள். பட்டர் போட்டு நல்லா இதான உடனே பட்டர் நல்லா ப்ரிப்பேர் ஆகி ஆயில் டைப்பில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகா தூக்கி அதில் போட போகிறோம். புத்துன்னு வந்துடுச்சா? நம்ம என்ன பண்ண போகிறோம், பச்சை மிளகா இதில் போட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம வந்து பூண்டையும் போட்டுக்கலாம். வச்சு எடுத்த பூண்டையும் இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து போட்டுக்க போகிறோம். இதில் வந்து இது நல்லா ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். இதே சுகர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1/2 ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஜப்பான்காரன் சர்க்கரை உப்பு எல்லாத்தையுமே இது பண்ணுறான். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து கொஞ்சம் வந்து பால் வந்து ஊற்றிக்க போகிறோம். ஓகே, 1/2 லிட்டர் பால் வந்து நம்ம இதில் வந்து ஊற்ற போகிறோம். சரிங்களா? சிக்கன் வந்து நம்ம அதில் போட்டுக்க போகிறோம். நல்லா செம்மையாக போட்டுக்க போகிறோம். நல்லா சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேஷ்யூ அதாவது முந்திரி அரைச்சி வச்ச தூளை எடுத்து நம்ம அதில் வந்து போட்டுக்க போகிறோம். ஜூம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. நல்லா சுண்டிடுச்சா? இந்த மாதிரி வந்தது தான். இப்போ இதுக்கு பேர் தான் வந்து ஜப்பான் சிக்கன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் ஃபைனலாக கொத்தமல்லியை வந்து கொஞ்சம் வந்து தூவி விட்டுக்க போகிறோம். கொத்தமல்லியை தூவி விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜப்பான் சிக்கன் இஸ் ரெடி. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டன்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். பிஸ்மில்லா. இது பாருங்கள், ஜப்பான் சிக்கன். வேற லெவல். நானே செஞ்சது, நானே சாப்பிட்டு சொல்கிறேன். தரமான சம்பவம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுறீங்க. மஸ்ட் ட்ரை.